பார்த்துட்டு இருக்குது மஹேந்திரா 20310 வீல் பேஸ் வெஹிக்கிள் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதனுடைய ஃபியூச்சர்ஸ் என்னன்றதை நம்ம உள்ள போயிருக்கோம். வண்டி நல்ல லென்த்தா லாங் சேஸ்ல கொடுத்துருக்காங்க. நம்ம டூரிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2750 கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ஷார்ட் சேஸாகவும் இது லாங் சேஸாகவும் கொடுத்துருக்காங்க. வண்டி ரொம்ப ஜைஜாண்டிக்கா பெரிய லுக்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு மினி பஸ் ரேங்கிங்ல உங்களுக்கு வண்டி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். 12 சீட்டுமே பாத்தீங்கன்னாக்கா 12+D இல்லையா, இது 12 சீட்டுமே நல்ல புஷ் பேக்ல நல்ல கம்ஃபர்ட்ல கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஸ் இருக்கு வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். விண்டோஸ் எல்லாமே பெரிய விண்டோஸ் கொடுத்ததுனால வென்டிலேஷன் வைஸ்ல உங்களுக்கு ஃப்ளோ நல்லாவே இருக்கும். ஏர் ஃப்ளோ வண்டி மூவ்மெண்ட்ல போகும்போது அதே போல கட் குவார்டர் கிளாஸ் கொடுக்கும்போது வைப்ரேஷன் விண்டோஸோட வைப்ரேஷன் பெருசா நம்ம ஃபீல் பண்ண முடியாது. டோரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒயிட் பெரிய டோர் கொடுத்துருக்காங்க. ஈஸியா டிரைவர் உள்ள ரொம்ப கம்ஃபர்ட்டா ஏறி உட்கார அளவு கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கும் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங், ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பவர் ஸ்டேரிங் ஃபுல் கட் ரேடியஸ் போது ஒரு சின்ன நேரோ ஸ்ட்ரீட்ல கூட நம்ம ஈஸியா கட் பண்ணி வெளியில வர முடியும், அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது கட்டு கிடையாது, பேராபோலிக் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. பேராபோலிக் சஸ்பென்ஷன் போது உங்களுக்கு வாப்லிங்கோ ஜர்க்கிங்கோ தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டூரிஸ்ட் வண்டி நீங்க ஓட்டும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏற்று இறங்கும் போது ஒரு சின்ன ஒரு ஜர்க் இருக்கும். அந்த ஜர்க் இதுல நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. வண்டி நல்லாவே இருக்கும் ஓட்டும் போது. நம்ம டிரைவருக்குமே பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் சீட் கொடுத்துருக்காங்க. 4-way அட்ஜஸ்டபிள் சீட்டு. டிரைவருக்கும் நல்ல கம்ஃபர்ட்டுக்கு புஷ்பேக் சீட்டே கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் ரிலாக்ஸ் எடுக்கணும் அப்படின்னாலே சீட்டை நல்லா நவுத்திட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ண முடியும் அவங்களால. இது பாத்தீங்கன்னாக்கா ABS ஹைட்ராலிக் பிரேக்கிங் சிஸ்டம் தான். உங்களுக்கு பிரேக்கிங் சிஸ்டமும் 4 வீலும் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்ம BS4க்கும் BS6க்கும் பெரிய மாடிஃபிகேஷன் எதுவுமே பண்ணாம இன்ஜினை சஸ்டைனபிலிட்டியா உங்களுக்கு கொண்டு வர்றதுனால தான் மைலேஜ் மஹேந்திரா சொன்ன மைலேஜ் நம்மளால எடுக்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் நம்ம மைலேஜ் சொல்றது 8 to 9 சொல்றோம். கண்டிப்பா அந்த மைலேஜை கஸ்டமர் மீட் பண்றாங்க. அதுக்கு மேலேயும் ஒரு சில கஸ்டமர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதாம நம்மளால மைலேஜ் எடுக்க முடியும். இன் கேஸ் ஆஃப் மைலேஜ் உங்களுக்கு டிராப் ஆகுது அப்படின்னாக்கா ஏன் டிராப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். டிரைவர் என்னென்ன ஃபால்ட் பண்றாங்க வண்டி டிரைவிங் மேக் பண்ணும்போதுன்றத நம்ம அனலைஸ் பண்ணி டிரைவருக்கு எஜுகேட் பண்ண முடியும். எஜுகேட் பண்ணி நல்ல மைலேஜை நம்மளால கொண்டு வர முடியும். கம்ஃபர்ட்டுக்கு ஃபேன் கொடுத்துட்றாங்க. டிரைவருக்கு எந்த அளவுக்குலாம் டிரைவரை ரொம்ப கம்ஃபர்ட்டா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். பாடி வைஸ்ல லுக் வைஸ்ல பார்க்கும்போது டிரைவர் டிரைவ் பண்றதுக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் ஷாட்ல அவரால் ஒரு 500 கிலோமீட்டர் அடிக்க சொன்னாலும் அவரால் ஈஸியாக அடிக்க முடியும். ஏன்னா வண்டியோடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும். மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு பாடி பெயினோ ஜர்க்கிங்கோ பேசஞ்சர் நம்ம மட்டும் இல்லாமல் ஓட்டுற டிரைவர் மட்டும் இல்லாமல் பேசஞ்சருமே நல்லாவே ஃபீல் பண்ணுவாங்க. பேசஞ்சர் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் க்ரூசியோட ஐமேக்ஸ் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்கு. அது டேரக்டா ஈஸியோட கனெக்டட். நம்ம வெஹிக்கிள் எந்த இடத்துல என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க, டிரைவர்ஸ் என்னென்னலாம் பண்றாங்கன்றத நம்ம ஐமேக்ஸ் மூலியமா உட்கார்ந்த இடத்துல இருந்தே நம்ம பார்க்க முடியும். இன் கேஸ் ஃபியூல் தெஃப்ட் இருந்தாலும் நம்ம இதுல இருந்து எடுத்துக்க முடியும். முக்கியமான விஷயம் சர்வீஸ். வண்டியை வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் சர்வீஸ் இருக்கா இல்லையா அப்படின்னாக்கா 100% மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வண்டி கொடுக்கும் போதே நவுன்னு சொல்லிட்டு டோல் ஃப்ரீ நம்பரையும் சேர்த்து எஜுகேட் பண்ணிடுறாங்க. அந்த நம்பரையும் உங்களுக்கு கொடுத்துறாங்க. இன் கேஸ் ஆஃப் எந்த இடத்துல வண்டி பிரேக் டவுன் ஆனாலும் எதுவானாலும் நீங்க டைரக்டா நவுன்ற அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணும்போது நம்ம கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு வித்தின் ஹார்ல உங்களுக்கு திருப்பி பேக் டு பேக் ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த வண்டியை ஆன் ரோடு எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம 100% மஹேந்திரா ஸ்டாஃப்ஸ் எல்லாமே சர்வீஸ் இமீடியட் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு உடனே கொடுப்பாங்க. உங்களுக்கான அடுத்தடுத்த விஷயங்கள் என்னவோ அவங்களே டேக் கேர் பண்ணிட்டு போவாங்க. இது வண்டி ஏதோ கொடுத்துட்டாங்க அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்றது இல்லாம இன்னைக்கு டெக்னீஷியன் வைஸ்ல இருந்து எல்லாருமே கீழே கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்யற ஒரு இடம் மஹேந்திரா. எந்த கிரிட்டிக்கல் எந்த இடத்துல நீங்க போறீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல இருக்கிறவங்களே உங்களை கைட் பண்ணி அந்த சர்வீஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை உடனே சால்வ் பண்ணி கொடுத்து வண்டி ஆன் ரோட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு மோஸ்ட் ப்ராபபிலி ப்ரூவபிள் என்னன்னாக்கா இன்னைக்கு சபரிமலைக்கு நம்ம சீசன்ல நிலக்கல்ல ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் மேலேயே நம்ம நிலக்கல்லே வச்சு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மஹேந்திரா மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஷோரூம்ல இருக்கிற வண்டியை டெஸ்ட் டிரைவ் பண்ணுங்க. உங்களுக்கு அதுல இருந்து ஃபீட்பேக்கை நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ₹1 ₹2 பொருள் கிடையாது. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு வாங்குறதுக்கு. ஏன்னா இது உங்களுடைய லைஃப், உங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்க வாங்குறீங்க. ஓகே, மார்க்கெட்ல இன்னைக்கு ஆன் ரோடு ஆஃப் ரோடு இன்ஜின் எது, எந்த இன்ஜின் நமக்கு சஸ்டைனபிலிட்டியா கொடுத்துட்டு இருக்கு, எந்த இன்ஜினை நம்ம அதிகமா ரோட்ல பாக்குறோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு 10 வண்டி வெளியில போகுதுன்னா 10 வண்டியில 8 வண்டி மஹேந்திராவா இருக்கும். அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க
வண்டி வந்து மற்ற வண்டிக்கு போகலாமா வேணாமான்றது நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவும் நீங்கள் யோசிங்க. வண்டி முதல் போட போகிறது நீங்கள், வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறது நீங்கள். தோத்தா உங்களை தான் சாரும், சொன்னவங்கள சாராது. ஸோ அதனால் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், உங்களுக்கான கிளியர் மைண்ட் செட் எடுத்துக்கோங்க. மஹிந்திராவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கிறது 3 தாரக மந்திரங்கள். மைலேஜ் மற்றதை கம்பேர் பண்ணும்போது எங்களது 1லேருந்து 1.5 அதிகமாக கிடைக்கும். இட்ஸ் ப்ரூவனபிள். அதே போல் மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் லோ மெயின்டெனன்ஸ் தான் நம்மளுது. என்னடா இது 10,000 கிலோமீட்டர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரணுமா, மற்றவங்களாம் 40-50 சொல்கிறாங்களே, அப்படி கிடையவே கிடையாது. 10,000 கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே வர்றது எதுக்காகனா, நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஏன்னா BS4 ஓட்டியிருப்பீங்க, இப்போ BS6க்கு வரீங்க. BS6 வரும்போது ப்ராக்டிக்கலாகவே நிறைய விஷயங்கள் இருக்கலாம், நிறைய சென்சார்ஸ் லைட் எரியலாம், அது எதுக்குன்னே தெரியாது. உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருந்தாலும் மறந்துருப்பீங்க. அப்போ 10,000 உங்களுக்கு உள்ளே வரும்போது உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு இருக்கிற டவுட் எல்லாமே இங்கே கிளாரிஃபை பண்ணுவாங்க. என்ன 10,000 பண்ண போகிறாங்க? ஆயில் சர்வீஸ் தான் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஆயில் ஃபில்டர் மட்டும் தான் மாற்றுவாங்க. மற்றபடி நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுனாக்கா அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்க. தவிர மற்றபடி வேற ஒர்க் இருக்காது. ஜென்ரல் ஒர்க் மட்டும்தான் இருக்கும். பிரேக்கு, கிளட்ச் இதெல்லாமே உங்களுக்கு எதாவது டைட்டாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் பண்ணுவோம். நம்ம க்ரூசியோ 4 சிலிண்டர் 2.5 லிட்டர் MDI இன்ஜின் BS6 செக்மெண்ட் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 6 வருட கஸ்டமர் இருக்காங்க. க்ரூசியோ ரிப்பீட்டட் கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் மைலேஜ், மெயின்டெனன்ஸ், 100% சர்வீஸ் ரெஸ்பான்ஸ். 2024 100க்கு 40 வண்டி க்ரூசியோ, 30 வண்டி டூரிஸ்ட் நிலக்கல்ல பார்க்கலாச்சு. 2025 100க்கு 75 வண்டி நிலக்கல்ல பார்க்கிங் ஆச்சு. மலை சபரிமலை 1 ட்ரிப்பு 2 ட்ரிப்பு இல்லைங்க, கண்டினியூஸாக 10லேருந்து 12 ட்ரிப்பு வரைக்கும் போயிருக்காங்க. இது அல்டாப் வண்டி இல்லை, அம்சமான வண்டி. மஹேந்திரா க்ரூசியோ பற்றி யாராவது குறை சொன்னாங்கன்னா முதல்ல மஹேந்திரா கஸ்டமரானு பாருங்கள். ஆமாண்ணா உடனே அவங்கள பக்கத்தில் இருக்க மஹேந்திரா ஷோரூமுக்கு தூக்கிட்டு வாங்க. கஸ்டமர் பிரச்சனையை சரி பண்ண தானே நாங்கள் இருக்கோம். அப்படி இல்லைன்னா பார்த்துக்கோங்க, இங்கே நிறைய ஆடு இப்போ அறுபட்டுருக்கு.